அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கொசஸ்தலை ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் 50 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு இணைகிறார். என்ன விவரம் கார்த்திக்? டிட்வா புயலானது தமிழகம் முழுவதும் மிக கனமழை மற்றும் அதிக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு இன்று பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை காலையிலிருந்து இல்லை என்றாலும் கூட ஆனால் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக கருதக்கூடிய இந்த பூண்டி ஏரியினுடைய நீர்வரத்து பார்த்தீங்கன்னாக்கா 35 கனஅடியாக இருக்கும். ஆனால் அந்த 35 கனஅடியில் 33 கனஅடி நீரானது முழுமையாக எட்டியுள்ளது. இதன் காரணமாக மேலும் இன்று காலையிலிருந்து 1900 கனஅடி நீரானது பூண்டி ஏரிக்கு நீர்வரத்தானது அதிகரித்ததை தொடர்ந்து தற்போது 3000 கனஅடி நீரானது இந்த கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த 3000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாயானது எச்சரிக்கையானது மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் விடுத்திருக்கிறார். மேலும் இங்கே ஒரு பொதுமக்களுக்கு அவர்களா சார் வணக்கம் சார். இப்போ அதாவது இந்த பூண்டி ஏரி எப்படி இருக்குது, இப்போ எந்த மாதிரியான காட்சி அளிக்கு சார்? சார் இங்கே பூண்டியை சுற்றியுள்ள மாவட்டங்கள் சுற்றியுள்ள இடத்துல மழை இல்லாத மழை இல்லை. ஆனால் பூண்டி நீர்த்தேக்கத்தில் உபரி நீரானது திறந்திருக்காங்க. இதனால் பூண்டி ஏரியை நம்பி 15க்கு மேற்பட்ட கிராமவாசிகள் பூண்டி ஏரியை மையமாக கொண்டு தான் வாழ்வாதாரத்தை மையமாக கொண்டு இருக்காங்க, மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் பூண்டியை சுற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை இல்லாத காரணத்தினாலும் அவங்க இங்கே உபரி நீர் தருகிறதுனால அவங்க இந்த மீனவர்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இதன் மூலயமா நான் ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் என்ன வைக்கிறேன்னா, இந்த 15 கிராம மீனவர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் மாதிரி அளித்து வழங்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டி ஏரியானது முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. முழு கொள்ளளவை நெருங்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 கனஅடி அதாவது 2 அடிக்கு நீர் குறைவாக வைத்திருக்க வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவை தொடர்ந்து தற்போது பூண்டி ஏரிக்கு வரக்கூடிய இந்த 1980 கனஅடி நீரை முழுமையாக வெளியேற்றி வருகின்றனர். அதாவது 1990 கனஅடி நீரிலிருந்து 3000 கனஅடி நீராக முழுமையாக தற்போது இந்த கொசஸ்தலை ஆற்றிலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரத்யேக ட்ரோன் காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதி முழுமையாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை தரப்பில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என உள்ளிட்ட பல்வேறு விதமான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என இப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.